அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் 2023ஆம் ஆண்டே கைது செய்யப்பட்டு இன்று வரை அவர் மீதான வழக்கு விசாரணை நடைபெறவில்லை. அவரது ஜாமீன் வழக்கு விசாரணையில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. அமலாக்கத்துறையில் எத்தனை வழக்குகள் இதுவரை நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, எத்தனை வழக்குகளில் விசாரணை நடைபெற்று முடிந்திருக்கிறது, எத்தனை வழக்குகளில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை வழக்குகளில் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கையும் குறிப்பிட்டு அமலாக்கத்துறை வழக்குகளில் தொடர்ந்து விசாரணை மற்றும் தாமதப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன என்று கடும் கண்டனத்தை உச்சநீதிமன்றம் முதன்முறையாக பதிவு செய்திருக்கிறது. அமலாக்கத்துறையின் வழக்குகளில் அடிப்படை முகாந்திரங்கள் இருந்தால் அந்த வழக்கை விசாரித்து முடிவு செய்வதிலும் அவர்களை கைது செய்வதை விடுவிப்பதிலும் தொடர்ந்து தாமதம் ஏற்படுகிறது. அதற்கான காரணங்களை முறையாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு விசாரணையை நடத்துவதிலும் அமலாக்கத்துறை கவனம் செலுத்துவதில்லை, கைது செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இது போன்ற புகார்கள் இனிமேல் வராமல் அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக விசாரணை நடத்தி வழக்குகளை முடிக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து விசாரணையை நடத்தாமல் கைது நடவடிக்கைகளை மட்டுமே அதிக எண்ணிக்கையில் நடத்துவதாக வந்துள்ள புகாரை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று 2023ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு ஜாமீன் வழங்கும் வழக்கில் இந்த கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. அந்த நபருக்கு உச்சநீதிமன்றம் இப்போது ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தமிழகத்தில் செந்தில் பாலாஜி, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணீஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு அவர்கள் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த வழக்கு விசாரணையை தொடர்ந்து விரைவாக நடத்துவதில் காலம் தாழ்த்தக்கூடாது என்ற அறிவுறுத்தலையும் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்திருக்கிறது. அபிரகாம்.